ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் ஆச்சாரியர் சாணக்கியரும் இளம் சந்திரகுப்தரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். காற்றில் ஒரு ஆழமான சிந்தனை. சந்திரகுப்தரின் கண்களில் ஒரு கேள்வி எரிந்து கொண்டிருந்தது. அவர் மெதுவாக கேட்டார், குருதேவா, இந்த உலகில் யார்தான் செல்வந்தராக ஆசைப்பட மாட்டார்கள்? எல்லோரும் உழைக்கிறார்கள், எல்லோரும் பணம் சேர்க்க போராடுகிறார்கள். ஆனால் ஏன் சிலர் குறைவாக உழைத்தும் செல்வந்தர்களாகிறார்கள்? மற்றவர்கள் உயிரை கொடுத்து உழைத்தும் வறுமையில் வாழ்கிறார்கள். உழைப்பு மட்டுமே செல்வத்தின் சாவியா? சாணக்கியர் புன்னகைத்தார். அந்த புன்னகையில் நூற்றாண்டுகளின் அனுபவம் இருந்தது. அவரது கண்களில் கூர்மையான அறிவின் ஒளி மின்னியது. அவர் சொன்னார், சந்திரகுப்தா, வாழ்க்கையில் ஒரு உண்மையை ஒருபோதும் மறக்காதே. கழுதையும் உழைக்கிறது, கனமான சுமைகளை சுமக்கிறது, இரவும் பகலும் ஓயாமல் உழைக்கிறது. ஆனால் அது ஒருபோதும் செல்வந்தமாகாது. அதேபோல் கழுதையைப் போல உழைக்கும் மனிதனும் எப்போதும் வறுமையிலேயே இருப்பான். சந்திரகுப்தர் அதிர்ந்தார். சாணக்கியர் தொடர்ந்தார், செல்வத்தின் தேவியான திருமகள் உழைப்புக்கு வருவதில்லை, அறிவுக்கு மட்டுமே வருவாள். ஒருவன் தன் கைகளால் அல்ல, தன் மூளையால் தான் செல்வந்தனாகிறான். இந்த உண்மை எல்லோருக்கும் புரிந்தால் இந்த உலகமே தலைகீழாக மாறும். அவர் சிறிது இடைவெளி விட்டார். உண்மையை சொல்கிறேன், நீ செல்வந்தனாக ஆகும் பயணத்தில் உன் கடின உழைப்பின் பங்கு 1% கூட இல்லை. ஏனெனில் வெறும் உழைப்பு கூலி வேலைக்கே உரியது. அறிவை உழைக்க விட மறுப்பவர்களின் அடையாளம் அது. அப்போது சந்திரகுப்தர் தலை குனிந்து சொன்னார், குருதேவா, இன்று நீங்கள் இதை முழுமையாக எனக்கு கற்றுத்தர வேண்டும். சாணக்கியர் தலை அசைத்தார். சரி சந்திரகுப்தா, இன்று நான் சொல்வது உன் விதியையே மாற்றும். நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கை முழுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நினைவில் கொள். சந்திரகுப்தா, செல்வத்தின் தேவியான திருமகளை ஈர்க்கக்கூடிய 7 விதிகளை நான் உனக்கு சொல்லுவேன். இந்த விதிகள் பல நூற்றாண்டுகளாக ஏழைகளை கோடீஸ்வரர்களாகவும் சாதாரண மனிதர்களை சக்கரவர்த்திகளாகவும் ஆக்கியுள்ளன. கவனமாக கேள் என்று கூற ஆரம்பித்தார். நீங்கள் தினமும் கடுமையாக உழைக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கு மிக முக்கியம். ஏனெனில் உழைப்பால் தான் பணம் வரும் என்று நம்பும் வரை நீங்கள் ஒருபோதும் செல்வந்தராக மாற மாட்டீர்கள். இந்த காணொளியில் சாணக்கியர் மறைத்து வைத்திருந்த ஏழைகளை எப்போதும் ஏழைகளாக வைத்திருக்கும் மிகப்பெரிய தவறையும் செல்வந்தர்கள் மட்டும் பின்பற்றும் ரகசிய விதிகளையும் நான் வெளிப்படையாக சொல்லப் போகிறேன். இந்த வீடியோவை தவிர்க்காதீர்கள், ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் பணத்தை பார்க்கும் விதத்தையே மாற்றப் போகிறது. வாருங்கள், காணொளியை தொடங்கலாம். விதி எண் 1, உழைப்பை அல்ல, அறிவை தேர்ந்தெடு. திருமகள் அங்கேதான் குடியிருப்பாள். சாணக்கியர் சொன்னார், சந்திரகுப்தா, நான் உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, உழைக்க வேண்டும். ஆனால் உழைப்பின் வடிவம் மாற வேண்டும். தன் மூளையால் முடிவெடுப்பவன் தான் எப்பொழுது உழைக்க வேண்டும், எங்கே உழைக்க வேண்டும், எதற்காக உழைக்க வேண்டும், எவ்வளவு உழைக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருப்பான். வெறும் உழைப்பு மட்டும் ஒருபோதும் செல்வத்தை கொண்டு வராது. உழைப்புக்கு திசை இல்லை என்றால் அது காற்றில் பறக்கும் காகிதம் போன்றது. நிறைய சுற்றும், ஆனால் எங்கும் போய் சேராது. ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஒரு விவசாயி இருந்தான். சூரியன் உதிக்கும் முன்பே அவன் வயலில் இருப்பான். சூரியன் மறையும் வரை அவன் உழைப்பான். வியர்வைதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அவனது பயிர்கள் காய்ந்து போய்விடும். எவ்வளவு உழைத்தாலும் பலனில்லை. அருகிலேயே சோமு என்ற மற்றொரு விவசாயி இருந்தான். அவன் ராமுவை போல இரவும் பகலும் உழைக்கவில்லை. ஆனால் அவன் தன் அறிவை முழுமையாக உழைக்க வைத்தான். மேகங்கள் எந்த திசையில் நகர்கின்றன, காற்றின் வேகம் எப்படி மாறுகிறது, மண்ணில் ஈரம் எவ்வளவு உள்ளது, பருவ காலத்தின் சின்னங்கள் என்ன, எந்த பயிரை எந்த நேரத்தில் விதைத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று அவன் தெளிவாக அறிந்திருந்தான். விளைவு, ராமுவின் வயல் தரிசாக கிடந்தது. ஆனால் சோமுவின் வயல் தங்கம் போல ஜொலித்தது. ஒரு நாள் ராமு கேட்டான், நீ குறைவாக வேலை செய்கிறாய், ஆனால் உன் விளைச்சல் எப்படி இவ்வளவு? சோமு சிரித்து கொண்டே சொன்னான், ராமு, நீ உழைக்கிறாய், ஆனால் அறிவில்லாமல். நான் என் உழைப்புக்கு ஒரு திசை கொடுக்கிறேன். சாணக்கியர் கதையை முடித்து சந்திரகுப்தாவை பார்த்து சொன்னார், இதுதான் வித்தியாசம். பெரும்பாலானவர்கள் ராமுவை போல உழைக்கிறார்கள், ஆனா அறிவில்லாமல். அறிவு என்றால் என்ன? அறிவு என்பது வெறும் ஏட்டு கல்வி அல்ல, நடைமுறை புரிதல். உதாரணமாக, நீ ஒரு ஆட்டோ டிரைவர் என்றால் வண்டி ஓட்டுவதால் மட்டும் வருமானம் வராது. மக்களின் நேரம், இடம், தேவையை புரிந்தால்தான் பணம் அதிகம் வரும். ஒருவன் நாள் முழுக்க எங்கு சொன்னாலும் ஓட்டுகிறான், ஆனால் மற்றொருவன் புத்திசாலி. அவன் அலுவலக நேரம், பள்ளி நேரம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம், இந்த நேரங்களை கவனிக்கிறான். அந்த நேரத்திற்கு மட்டும் செல்கிறான்.
குறைவான உழைப்பு ஆனா அதிக வருமானம். இதுதான் சாணக்கிய நீதி. அறிவில் செய்யும் முதலீடுதான் மிகப்பெரிய முதலீடு. விதி எண் 2, செல்வத்தை வரவேற்க விரும்பினால் முதலில் நீ சமநிலையில் இருக்க வேண்டும், சாணக்கியர் கூறினார். சந்திரகுப்தா, கவனிக்கிறாயா? இது 2வது விதி. செல்வத்தை பெறுவதற்கு முன் பொறுமையையும் நல்லொழுக்கத்தையும் பின்பற்ற கற்றுக்கொள். செல்வம் வருவதற்கு முன்பே ஆசைகளுக்கு அடிமையானவன் செல்வத்தை ஒருபோதும் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. திருமகள் தன்னடக்கம் இருக்கும் இடத்தில் மட்டுமே வாழ்வாள். சமநிலை இல்லாத செல்வம் ஆசைகளின் அலைகள் ஒரு நொடியில் தகர்க்கும் மணல் கோட்டை போன்றது. இளவரசே, உன் ராஜ்யம் ஒரு பெரிய மரம் என்று கற்பனை செய். அதன் வேர்கள் பலவீனமாக இருந்தால் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அது காய்ந்துவிடும். தன்னடக்கம்தான் செல்வத்தை போஷிக்கும் வேர்கள். மனம் ஒரு குதிரை போன்றது. அதற்கு கடிவாளம் போடவில்லை என்றால் அது எங்கே கொண்டு போகும் என்று யாராலும் சொல்ல முடியாது. செல்வத்தின் விஷயத்தில் இந்த கடிவாளம் 3 நிலைகளில் கட்டப்பட வேண்டும். உடல் சமநிலை, தேவையற்ற உணவு, அதிக ஓய்வு, உடலை சோர்வடைய செய்வது, இவைகளை தவிர மன சமநிலை, கோபம், பேராசை, இவைகளை கட்டுப்படுத்து. நினைவில் கொள், உனக்கு கோபம் வரும்போது ஆழமாக சுவாசித்து இந்த கேள்வியை கேள். இந்த முடிவு என் செல்வத்தை அதிகரிக்குமா அல்லது அழிக்குமா? கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் பேரழிவையே உண்டாக்கும். பொருளாதார சமநிலை, ஒவ்வொரு செலவுக்கும் முன் இந்த கேள்வியை கேள். இது அவசியமா? இது என் செல்வத்தை அதிகரிக்குமா? வீணாக செலவழிப்பது திருமகளை அவமதிப்பதாகும். விதி எண் 3, செலவுகளை கட்டுப்படுத்தும் கலை. சந்திரகுப்தா, செல்வத்தின் 3வது ரகசியத்தை கேள். பணம் சம்பாதிப்பது ஒரு கலை, ஆனால் அதை பாதுகாத்து பெருக்குவதுதான் உண்மையான ஞானம். பணத்தை வீணாக செலவு செய்பவன் மகாலட்சுமியை அவமதிக்கிறான். அதனால் மகாலட்சுமி உடனே அவனை விட்டு சென்று விடுவாள். பணம் ஒரு நெருப்பை போல கட்டுப்பாடு இல்லை எனில் அது அனைத்தையும் எரித்துவிடும். திட்டமிட்டு பயன்படுத்தினால் அதே நெருப்பு ஒளியையும் வெற்றி சக்தியையும் தரும். சந்திரகுப்தா, உன் செலவு கொள்கையை 4 பகுதிகளாக பிரித்துக்கொள். அவசியம், வாழ்க்கைக்கான உணவு, உடை, இருப்பிடம். ஆசை, மகிழ்ச்சிக்காக செலவு, ஆனால் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். சேமிப்பு, எதிர்கால செல்வத்தை வளர்க்கும் பங்கு. தானம், திருமகளை மகிழ்ப்பிக்கும் பங்கு. உதாரணமாக, உன் வருமானம் 10 நாணயங்கள் என்றால் 4 அவசியங்கள் 3, ஆசைகள் 2, சேமிப்பு 1. தானம் இந்த சமநிலை செல்வத்தை நீடித்தும் பாதுகாத்தும் வைக்கும். விதி எண் 4, பணத்தை விட விலைமதிப்பான ஒன்று நேரம். சம்பாதிப்பதை விட செலவை அறிவுடனும் திட்டமிட்டும் செய்வதே செல்வத்தை நிலைநாட்டும் ரகசியம். சந்திரகுப்தா, இப்போது நாம் நேரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளும் 4வது விதியை நோக்கி வந்துவிட்டோம். நேரம் என்பது ஒரு அரசனுக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் சமமாக கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய பொக்கிஷம். நேரத்தை வீணாக்கும் மனிதன் தங்கத்தை இழந்ததற்கு சமமான இழப்பை சந்திக்கிறான். நேரத்தை சரியாக பயன்படுத்தும் மனிதனிடமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வாய்ப்பு. நேரத்தை மதிப்பது செல்வத்தை மதிப்பதே ஆகும். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை இழந்தால் அது ஒருபோதும் திரும்பி வராது. பண்டைய நூல்கள் நேரத்தை கடவுளின் உருவமாக கருதுகின்றன. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் 24 மணி நேரம் சமமாக வழங்கப்பட்டுள்ளது. ஒரு அரசனுக்கும் பணக்கார வணிகருக்கும் ஒரே நாளில் அதே 24 மணி நேரம்தான். ஆனால் வித்தியாசம் எங்கே? அதற்கான பதில் நேரத்தை பயன்படுத்தும் முறையில்தான். ஏழை மனிதன் தன் 24 மணி நேரத்தை வீணாக செலவிடுகிறான். தவறான சிந்தனையில் மூழ்குவது, தவறான நட்பில் நேரத்தை வீணாக்குவது, எதிர்மறை எண்ணங்கள் போன்றவற்றால் அவனது வாழ்க்கை வெறுமனே அலைகழுகிறது. ஆனால் வெற்றிகரமான அரசன் அல்லது வணிகன் தன் 24 மணி நேரத்தை திட்டமிட்ட செயல்களில் ஈடுபடுத்துகிறான். காலையில் எழுந்து திட்டம் செய்கிறான், பகலில் கடமை மற்றும் உற்பத்தியில் ஈடுபடுகிறான், மாலை நேரம் ஆராய்ச்சி, ஆய்வு மற்றும் சிந்தனையில் செலவிடுகிறான். இதுதான் வித்தியாசம். ஒரு பக்கம் அழிவு, மறுபக்கம் செழிப்பு. ஒவ்வொரு நிமிடத்தையும் திட்டமிட்டு பயன்படுத்தினால் முடிவுகள் விரைவாகவும் துல்லியமாகவும் வரும். ஒரு ராஜ்யத்தை நடத்தும் போது ஒரு நிமிடம் கூட தாமதமாக இருந்தால் எதிரி முன்னிலை பெற்று லாபம் அடைவான். விதி எண் 5, அறிவில் முதலீடு செய்யுங்கள். சாணக்கியர் கூறும் 5வது விதி, அறிவில் முதலீடு செய். அதுதான் காலத்தை கடந்த ஒரே செல்வம். சந்திரகுப்தா, இன்று மதிப்பாக தோன்றும் தங்கம் நாளை மதிப்பிழக்கலாம். வெள்ளி கரையலாம், அரண்மனைகளும் காலத்தின் சுவாசத்தில் சிதறி போகலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எந்த காலத்திலும் சாயாது. அது அறிவு.
அறிவு என்பது யாராலும் கொள்ளையடிக்க முடியாத செல்வம், புயலாலும் தீயாலும் அழிக்க முடியாத பொக்கிஷம். அதனால்தான் பண்டைய கால ஞானிகள் ஒரே குரலில் சொன்னார்கள், அறிவே உண்மையான செல்வம். பணம் உன் கையில் இருந்தால் அது ஒரு வசதி, ஆனால் அறிவு உன் சிந்தனையில் இருந்தால் அது உன் வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி. ஒரு மனிதனை அவன் வைத்திருக்கும் செல்வம் அளவிடுவதில்லை, அவன் எடுக்கும் முடிவுகளே அவனுடைய உண்மையான மதிப்பை தீர்மானிக்கின்றன. அறிவுள்ளவன் வாய்ப்பு கதவை தட்டுவதற்கு முன்பே அதன் வருகையை அடையாளம் காண்கிறான். அறிவில்லாதவன் வாய்ப்பு சென்ற பிறகு அதிர்ஷ்டத்தையே குறை சொல்கிறான். இருவரும் ஒரே சூழலில்தான் வாழ்கிறார்கள், ஒரே நேரத்தையே அனுபவிக்கிறார்கள். ஆனால் ஒருவன் உயர்கிறான், மற்றவன் நிலைத்திருக்க முடியாமல் தள்ளப்படுகிறான். வேறுபாடு ஒரு சிந்தனையில். பணம் இல்லாதவன் அவசியம் ஏழை இல்லை, ஆனால் அறிவு இல்லாதவன் பணம் இருந்தாலும் உள்ளார்ந்த வறுமையில்தான் வாழ்கிறான். என்றால் அறிவு இல்லாமல் கிடைக்கும் பணம் நீண்ட நாள் நிலைக்காது. அதை எப்படி கையாள வேண்டும் என்பதே அவனுக்கு தான் தெரியாது. அதனால்தான் பலர் ஒரே வாய்ப்பை பெற்றும் அதை சுமக்க முடியாமல் வீழ்ந்து போகிறார்கள். செல்வம் சேர்ப்பது ஆடம்பரங்களில் பணத்தை செலவிடுவது அல்ல, மனதை தினமும் கூர்மையாக்குவதுதான் உண்மையான முதலீடு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது கற்றுக்கொள். புஸ்தகங்களிலிருந்து மட்டுமல்ல, அனுபவங்களிலிருந்தும் பாடமெடு. உன் சிந்தனையை வளர்க்கும் மனிதர்களை உன் அருகில் வைத்துக்கொள். இதுதான் காலத்தால் கூட அதிகரிக்கும் ஒரே முதலீடு. அறிவு. அறிவு இல்லாத செல்வம் திசை தெரியாத சக்தியைப் போல. அது நம்மையும் நம்மை சுற்றியவர்களையும் சிக்கலில் தள்ளிவிடும். சந்திரகுப்தா, உன் செல்வத்தின் அடையாளத்தை பொருட்களில் தேடாதே, உன் சிந்தனையின் ஆழத்தில் தேடு. அறிவு உன்னிடம் இருந்தால் செல்வம் உன்னை தேடி வரும். அறிவு இல்லையெனில் செல்வம் வந்தாலும் அது நிலைத்து நிற்காது. விதி எண் 6. விதி தரும் வாய்ப்பை பார்த்து பிடிப்பவனே செல்வந்தன் ஆகிறான். என் அன்புக்குரிய சீடனே சந்திரகுப்தா, இப்போது நாம் வாய்ப்புகளை பற்றி பேசும் 6வது விதிக்கு வந்துவிட்டோம். இந்த விதி செல்வம் பெறுவதற்கான மிக முக்கியமான ரகசியம். ஏனென்றால் வாழ்க்கையில் பணம் கிடைக்காததற்கு காரணம் வாய்ப்புகள் இல்லாததல்ல, அவற்றை நாம் கவனிக்காததுதான். இளவரசே, வாய்ப்பு கதவை தட்டி வராது, அது அமைதியாக நம்மை கடந்து போய்விடும். கவனம் இல்லாதவன் அதை பார்த்ததே இல்லை என்று நினைப்பான். ஆனால் அறிவுள்ளவன் தூரத்திலிருந்தே அதை உணர்ந்து பயன்படுத்திக் கொள்வான். வாய்ப்பு எல்லோருக்கும் வருகிறது, ஆனால் எல்லோருக்கும் அது தெரிவதில்லை. ஒரே வேலை, ஒரே இடம், ஒரே நேரம். ஒருவன் அதிலிருந்து செல்வம் உருவாக்குவான், மற்றவன் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று வாழ்க்கையை குறை சொல்வான். வித்தியாசம் அதிர்ஷ்டத்தில் இல்லை, விழிப்புணர்வில்தான். சந்திரகுப்தா, வாய்ப்புகள் வாழ்க்கையின் விதைகள். அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் ஒரு காடு வளரும். அதை விட்டுவிட்டால் அதே இடம் பாலைவனமாகிவிடும். பண்டைய நூல்கள் நேரத்தை ஒரு காட்டு விலங்காக சொல்கின்றன. அது நின்று காத்திருக்காது, திரும்பி பார்க்காது. பிடிக்க தெரிந்தவன் அதை அடக்குவான், தயங்கினால் அது கண்ணுக்கு முன்பே நழுவி ஓடும். ஒரு வாய்ப்பை தவறவிட்டவன் 2வது வாய்ப்பை பல நேரம் கனவில்தான் பார்ப்பான். ஏனென்றால் வாய்ப்பு எப்பொழுதும் அதே மனிதனை மீண்டும் நம்பாது. சாணக்கிய நீதி தெளிவாக சொல்கிறது, தயக்கம் வாய்ப்பின் மிகப்பெரிய எதிரி. வாய்ப்பு வந்தபோது நீ தயங்கினால் அதே வாய்ப்பு உன் எதிரியின் கைக்கு போகும். அப்புறம் அவன் வெற்றி பெறுவதை நீ பார்த்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். சந்திரகுப்தா, வாய்ப்புகள் வானத்திலிருந்து விழும் தங்கம் அல்ல, அவை கண்ணுள்ளவனுக்கு மட்டும் தெரியும் பாதைகள். நீ விழிப்புடன் இருந்தால் வாய்ப்பு உன் அடிமை. விழிப்பு இல்லை எனில் நீ உன் வாழ்க்கையின் பார்வையாளன் மட்டுமே. விதி எண் 7. செல்வத்தை பாதுகாக்க கற்றுக்கொள். பணம் சம்பாதிப்பது அதிக கஷ்டமான விஷயம் இல்லை, ஆனால் சம்பாதித்த பணத்தை காலம் கடந்தும் பாதுகாப்பதுதான் உண்மையான சவால். அதனாலதான் நம்மில் பலர் ஒரு காலத்தில் பணக்காரர்களாக இருப்போம். அதே மனிதன் சில ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் போய்விட்டது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சந்திரகுப்தா, செல்வம் பெரும்பாலும் வெளியிலிருந்து வரும் எதிரிகளால் அழிவதில்லை, நம்முடைய அலட்சியத்தால் தான் அழிகிறது. ஒரு விஷயம் நினைத்துப்பார், ஒரு ராஜ்யத்துக்கு ஒரே வாசல் இருந்தால் அது பாதுகாப்பு இல்லை, அது எதிரிக்கு நேரடி அழைப்பிதழ். அதே போல பணத்தை ஒரே இடத்தில் வைத்தவன் ஒரே அடியில் அனைத்தையும் இழப்பான். பாதுகாப்பு என்றால் பணத்தை பயந்து ஒழிப்பது அல்ல, பல வழிகளில் முதலீடு செய்வதில் உள்ளது. ஒரே இடத்தில் வைக்காதே, மாறாக பல மூலங்களில் பிரித்து வை. அதனால் ஒன்றின் இழப்பால் அனைத்தும் அழியாது. கணக்கிட்டு முடிவு எடு, ஆபத்தை குறை. பண்டைய அர்த்த சாஸ்திரம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது, பாதுகாப்பு இல்லாமல் நீடித்த செழிப்பு கிடையாது. சந்திரகுப்தா, செல்வத்தை காக்கத் தெரியாதவன் அதை சம்பாதித்த தன் உழைப்பையே அர்த்தமில்லாததாக மாற்றுகிறான். செல்வம் வலிமையானவர்களை சோதிக்க வரும், ஆனால் புத்திசாலிகளை மட்டுமே மதிக்கும். நீ இப்போது ஒரு கேள்வி உன்னிடம் கேட்டுப்பார்,
நீ செல்வத்தின் எஜமானனா? இல்லை, அது உன்னை பயன்படுத்தி போய்விடும் ஒரு தற்காலிக விருந்தினனா? இளவரசே சந்திரகுப்தா, இப்போது நீ 7 விதிகளையும் உணர்ந்துள்ளாய். கடின உழைப்பு ஒரு கருவி மட்டுமே. அந்த கருவியை எப்படி பயன்படுத்துவது என்று முடிவு எடுப்பது அறிவு. உன் கைகள் உழைக்கட்டும், ஆனால் அவை உன் அடிமைகளாக மாறக்கூடாது. உன் மூளைக்கு அரசனின் இடம் கொடு. உணர்ச்சியால் எடுக்கப்படும் முடிவுகள் ஒரு நிமிட மகிழ்ச்சியை தரும், ஆனால் அறிவுடன் எடுத்த முடிவுகள் ஒரு முழு வாழ்க்கையை மாற்றும். செல்வம் குரல் கொடுத்து வராது, அது தகுதியானவனை மௌனமாக பின்தொடரும். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு ஊக்கம் மட்டுமே அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. புரிந்தவன் மேலே உயர்கின்றான், புறக்கணித்தவன் அதே இடத்தில் சிக்கிக்கொண்டே இருப்பான். இப்போது தேர்வு உன்னுடையது என்று சாணக்கியர் கூறி முடித்தார். இது சந்திரகுப்தாவுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான். உங்களை ஏழையிலிருந்து பணக்காரனாக உயர்த்தும் சாணக்கியரின் இந்த 7 விதிகளை இன்றே உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பியுங்கள். இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்கியிருந்தால், இந்த வீடியோவை விரும்பினால் லைக் செய்யுங்கள். உங்களின் வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியர் நெறிகளை தொடர்ந்து அறிய இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் அறிவு ஒரு வீடியோவால் முடிவடையாது, அது ஒரு பயணம். இந்த பயணம் இங்கே முடிவடையவில்லை, இங்கேதான் உண்மையான ஆரம்பம்.